ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு செல் ட்ரேடு நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதோட பிரேக் டவுன் பார்க்கலாம். சாரி கைஸ், கொஞ்சம் கோல்டு நல்ல வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இன்ட்ராடே நம்ம பண்ணுறதுனால 4 ஹவர்லேருந்து நம்மளோட மார்க்கெட்டோட பயஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து மார்க்கெட் 9:15 இங்கே இருக்குது. சாரி 9:15. ஓகே, இதான் மார்க்கெட்டை ஓப்பன் ஆன டைமு. ஸோ வழக்கம் போல் 4 ஹவரில் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு செல்ஸ் லிக்விடிட்டி ஆல்ரெடி எடுத்துருச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. தென் இந்த 4 ஹவர் ஆர்டரில் இருக்க மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸ்க்கு போயாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நான் பைஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது இல்லைங்களா? இந்த ஃபேர் வேல்யூ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு 50% வந்து மார்க்கெட் வந்து டேப் ஆனதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நம்ம ஒரு பை ட்ரேடு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு பை ட்ரேடு இருந்தது, பட் ஆனால் அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மூமெண்ட்டு இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு 15 மினிட்ஸில் இந்த லோவை வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீச் பண்ணியிருந்துச்சு. இன்றைக்கானது தான். இன்றைக்கி பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து 15 மினிட்ஸில் இந்த இடத்துல 15 மினிட்ஸோட லோ செல் சைடு லிக்விடிட்டி மார்க்கெட் ப்ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நான் எங்கே பிளான் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் கொடுத்துருக்கு. பட் ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டக்குன்னு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிலேருந்து இன்டர்னல் ரேஞ்சு லிக்விடிட்டிக்கு வந்து மார்க்கெட் டக்குன்னு போயிடுச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான என்ட்ரியாக நமக்கு கிடைக்கல. இங்கே பார்த்தாலும் நமக்கு தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து இது இந்த 15 மினிட்ஸோட செல் சைடு லிக்விடிட்டி. ஸோ அதை மார்க்கெட்டு டேப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரெசிவான மூவ்மெண்ட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு. இது ட்ரேடு கூட எடுத்துருந்துருக்கலாம், பட் ஆனால் என்ன ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு தான் அகைன் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து செல் தான் பிளான் பண்ணேன். எப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கில் வந்தவுடனே மார்க்கெட் வந்து நல்லா ரிஜெக்ட் ஆனது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ நான் வெயிட் பண்ணேன். இந்த லோவை வந்து மார்க்கெட் ப்ரீச் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இன்டர்னல் இந்த ஐஆர்எல்லேருந்து இந்த இஆர்எல் வரைக்கும் நம்ம டார்கெட் பிளான் பண்ணிக்கலாம். இந்த 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 இடத்துல வந்து இங்கே என்ட்ரியிலேருந்து இங்கே வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஸோ மார்க்கெட்டும் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனால் அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நல்ல சூப்பரான ஒரு செல்லிங் என்ட்ரி கிடச்சிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம 15 மினிட்ஸில் தான், இந்த 15 மினிட்ஸோட இன்டர்னல் ரேஞ்சில் லிக்விடிட்டிலேருந்து லோயர் டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன். 15 மினிட்ஸில் செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துருந்துச்சு. அதை அப்படியே நம்ம 1 மினிட் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் வந்து 1 மினிட்டில் இருந்துச்சு. ஸோ அதையும் மார்க் பண்ணியிருந்தேன். அதை மார்க்கெட் வந்து டேப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 2-3 கேண்டிலே பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ரீவியஸோட லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுதுங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இம்பல்சிவாக தான் பிரேக் பண்ணணும். ஸோ சரிங்களா? இல்லாட்டி இந்த மாதிரி இந்த டோஜியான கேண்டில், இந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இல்லாத கேண்டில்லாம் நமக்கு வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா அது வந்து சில டைம் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து எப்பவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டில் இந்த லோ வந்து நல்லா கொஞ்சம் இம்பல்சிவாகவே உடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. அதை டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. நானும் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு கேண்டில் வந்து
பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இடையில நம்மளுக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. நான் எகெயின் வந்து மார்க்கெட் அதை டேப் பண்ணுறப்ப தான் என்ட்ரி பிளான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:22லேருந்து 10:41 கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தான் ஹோல்டு பண்ணேன். ஒரு 2300 சம்திங் அது மாதிரி ப்ராஃபிட் இருந்தது. ஸோ இதுதான் கைஸ். இது வந்து நம்ம ரொம்பவும் போட்டு நம்மளுக்கு ட்ரேடிங் ரொம்ப ஒன்றும் புரியல, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியானது தான். பட் ஆனால் சைக்காலஜி வந்து இங்கே தான் ரொம்ப ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆனால் நான் வந்து லாஸ்ட் வீக்கில் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது பை ட்ரேடு தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ வந்து இந்த 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 50% வந்து மிட்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா எகைன் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பை ட்ரேட் பார்க்கலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக தான் போயிருக்கு. எகெயின்ஸ்டாக போயிருந்தாலுமே நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஈவன் வந்து நம்மளோட பயாஸும் கரெக்டாக இருக்குது, நம்ம ஆன்டிசிபேட்டதும் நம்ம பண்ணதும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, பட் ஆனால் மார்க்கெட் வந்து நம்ம நினச்ச மாதிரி மூவ் ஆகாது. ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளானை நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ட்ரேடும் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேடு. ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு லாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாட்டு தான் யூஸ் பண்ணது. ஒரு லாட்டில் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அரௌண்டு 2300 சம்திங் வந்து ப்ராஃபிட் வந்தது. இது டீசெண்டான ட்ரேடு. ஸோ மார்க்கெட்டோட அல்காரிதத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை வந்து பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னால் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ப்ரைஸோட மூமெண்ட்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி மூமெண்ட்ஸ் ஆகுது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுங்கள். அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், படிங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதையும் தாண்டி சைக்காலஜிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்கில். அதை என்றைக்குமே வந்து அதை ரொம்ப உதாசனப்படுத்திடாதீங்க. ஏன்னா சைக்காலஜி தான் இங்கே ரொம்ப முக்கியம். சைக்காலஜி ப்ளஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதை யார் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். அதையும் கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்க்கெட் இன்னும் முடியல. இன்னும் வந்து 3:15 இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பல்சிவான மூமெண்ட் நமக்கு கொடுத்துருக்கு. இதை வந்து எகெயின் வந்து மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ண வரும். ஓகேங்களா. அது எதுனா இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் இந்த 4 ஹவரோட இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ரீபேலன்ஸ் பண்ண வரும். இல்லை அப்படின்னா இந்த 4 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறமே ரீபேலன்ஸ் பண்ண வரலாம். நம்ம எதையும் இது பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து நம்மளால் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ஆன்டிசிபேஷன் தான். இந்த லோ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர் லோவும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ப்ரீச் பண்ணியிருக்கு. நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்விங் லோ இருக்குது. இந்த ஸ்விங் லோவும் இது வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு செல் சைடு லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து டேப் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது இப்போ வந்து 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரிலாம் எதுவும் எடுக்கலை. ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட் வாட்ச் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கூட இது 1 மினிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இம்பல்சிவான கேண்டில் இருக்கணும். அதே மாதிரி இருக்குது. இம்பேலன்ஸும் இருக்குது, அதே மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. இம்பேலன்ஸ் ஆர் ஃபேர் வேல்யூ கேப், நீங்கள் எப்படி உங்களோட டேர்மில் எப்படி சொன்னீங்கனாலும் ஓகே. ஸோ இந்த இடத்துல டேப் ஆகிருக்கு. டேப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகெயின் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில், இந்த பீரஷான ஆர்டர் பிளாக்கில் 1 மினிட்டில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகெயின் வந்துகிட்டு இருக்குது. ஸோ எகெயின் எப்படி இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு வந்திருக்குன்னா பாருங்கள், இந்த ஆர்டர் பிளாக் எகெயின் வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை. மார்க்கெட் யார் ட்ரைவ் பண்ணுறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டெக்னிக்கல்ஸை வச்சு சில விஷயத்தை வந்து நம்ம ஆன்டிசிபேட் தான் பண்ண முடியும். அதனால நம்மளால் வந்து எதையுமே 100% வந்து ட்ரேடிங்கில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதில் இப்போ இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி சம் கேம்னால இதில் வந்து லிட்ரலாக ஒரு பெட்டிங் மாதிரி தான். பெட்டிங்லாம் இருந்தாலும் நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நார்மல் ஐசிடியில் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்எம்சி பண்ணாலும் சரி, உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட அலைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் அகெயின் வந்து இங்கே ஒரு பீரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இதை அகெயின் வந்து மார்க்கெட் டேப் பண்ண வரலாம். நான் ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல, இங்கே வெயிட் பண்ணி தான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். மேபி இந்த ஆர்டர் பிளாக்ல ஆல்ரெடி மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அகெயின் வந்து இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கை தான் மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2-3 வாட்டி வந்து டேப் பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட்டு. ஸோ அகெயின் வந்து ஏன் அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லோஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு லோஸ் இருக்குது. இது நம்ம சொல்லுவோம்ல ரீட்டைல் கான்செப்ட் வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது எல்லாமே மார்க்கெட் வந்து டேப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மேலே போகிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இது அகெயின் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இன்டர்வல் ரேஞ்சு லிக்விடிட்டி இருந்து இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்சு நம்ம இந்த 15 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது எல்லாமே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி நம்மளுடைய ரீட்டைல் கான்செப்ட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாமே எதுவுமே ப்ரீச் பண்ணாமல் இருக்குது பாருங்கள். இது ஈஸியாக வந்து மார்க்கெட் எடுத்துரும். ஸோ வந்து இது நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து இன்னொரு 10 மினிட்ஸில் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்ம இதிலலாம் எதுவும் நம்ம ட்ரேட் எடுக்கல, ஜஸ்ட்டு வந்து இதை வாட்ச் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் கைஸ், இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரேடிங் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண ட்ரேடு வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான். ஸோ அது வந்து நல்ல ட்ரேடு, சூப்பரான ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதையும் நம்ம செல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு பார்க்குறேன். நாளைக்கு வந்து நம்ம ஏதாவது என்ட்ரி செட்டப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.